படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்பது போலல்லவா இருக்கின்றது. மன்ரேகா நிதியை முற்றிலுமாக குறைத்துவிட்டு மணிப்பூர் பெண்களுக்கு அந்த நிவாரண உதவியை வழங்காமல் இருப்பது என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்பது போலல்லவா இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் ஒன்றை நான் உங்களிடையே இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்வி, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டு திறன், பெண்கள் முன்னேற்றம், இப்படி சார் ஐ எம் தி செகண்ட் ஸ்பீக்கர், ஜஸ்ட் 5 minutes, இப்படி அனைத்திலுமே அடிப்படை கட்டமைப்புகளை சிதைத்து விட்டு கோபுரத்திலே உங்களை உட்கார வைப்போம் என்கின்ற பொய் வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பதாக இருக்கின்றது. கல்வி என்று வரும்பொழுது நீங்கள் அடிப்படை கல்விக்கான இவ்வளவு கோடிகள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் மேற்படிப்புக்காக நடைபெறுகின்ற நுழைவுத் தேர்வுகளிலே நடைபெறுகின்ற மோசடி, வினாத்தாள் கசிவு, இன்னும் சொல்ல போனால் உலகில் எங்குமே கேள்விப்படாத அளவிற்கு நகைச்சுவைக்கு உரிய கிரேஸ் மார்க் தருகின்ற மதிப்பெண்கள் தருகின்ற it has become a biggest farce of the century தருகின்ற முறையை ஒழித்து கட்டாமல் கல்விக்காக நாங்கள் மேம்பாட்டு நிதி ஒதுக்குவோம் என்பது மிக நகைப்பிற்கு உரியதாக இருக்கின்றது. ஆகவேதான் நான் இந்த பட்ஜெட்டை base budget, BASE in caps, without a base என்கின்றேன். It is a Bihar, Andhra Pradesh satisfying elbow greasing budget, base budget without any base. நான் இங்கு 1910ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே அன்றைய லிபரல் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஒன்றை சுட்ட விரும்புகின்றேன். பீப்புள்ஸ் பட்ஜெட் என்று அது இன்றளவும் பாராட்டப்படுகின்றது. ஏனென்றால் அது பிரிட்டனில் உள்ள வசதிமிக்க பெருமுதலாளிகளிடம் உள்ள பணத்தை அவர்களிடம் வரியாக பெற்று சமூக நலன் சார்ந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தும் அறிவிப்பை வெளியிட்டது. அதை தயாரித்தவர்கள் டெரிபிள் ட்வின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அன்றைய சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர் டேவிட் லாய்ட் ஜார்ஜ், அவரது நண்பர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனால் இந்த பட்ஜெட் அதற்கு எதிர்மாறாக மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகின்ற ஸ்டெப் மதர்லி பட்ஜெட். I would like to quote our party supremo, the founder of our party, அவர் பேரறிஞர் அண்ணாதுரை இங்கே மேலவை உறுப்பினராக இருந்த பொழுது அவர் பேசியதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். I quote, "What right has this government to demand more and more taxes when their performance is of such a low order? I think that this government, after having taxed the people so much, has not given proper returns or proper accounts to the nation. Therefore, though I realize that I do not have the power to stop it, I cannot abet a crime of allocating colossal sums to this inefficient, unrealistic, unresponsive and undemocratic government that is being carried on. But whatever may be the criticism that is offered on this side, they have their numbers and their logic is based on numbers. Therefore, Mr. Chairman, offering this criticism, we have to go to the other forum and receive justice from the only one source, the public. And Mr. Chairman, we are confident of getting a proper verdict." Those were the words by our CNN-A. We have had a proper verdict. எங்களுடைய மக்கள் மிகச் சரியான தீர்ப்பை வழங்கியதால் தான் மெஜாரிட்டியாக இருந்த பாஜக அரசாங்கம் இன்றைக்கு மைனாரிட்டியாக இருக்கின்றது. மேலும் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இதை மறந்து மேலும் தமிழர்களை, தமிழ்நாட்டை இந்த அரசாங்கம் வஞ்சிக்குமானால் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சிலப்பதிகாரத்தை மிக நன்றாக அறிவார். அந்த காப்பியத்தில் இளங்கோ அடிகள் கூறிய அந்த வரியை நான் நினைவூட்டுகின்றேன். மேலும் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை வஞ்சித்தால் இளங்கோ அடிகளுடைய அந்த வரிகளைத்தான் நான் நினைவூட்ட வேண்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். நன்றி.